எங்க ஊரு வண்டி வாகனங்கள் விபத்து நடக்கிறதுக்கு காரணம் இதுவரைக்கும் எல்லாரும் நிறைய காரணத்தை சொல்லியிருக்கிறாங்க. ஆனா வித்தியாசமான ஒரு காரணம் இருக்குது. அது என்னங்கிறத நாம இப்ப பார்க்க போறோம். எண்ணம் தான் காரணம். வாகனங்கள் விபத்துக்குள்ளாகிறதுக்கு பல காரணம் இருந்தாலும் எண்ணமும் ஒரு காரணமா இருக்கும் அப்படிங்கிறத இதுவரைக்கும் யாருமே யோசிச்சு பார்த்ததே இல்லை. பல ஊர்ல மினி பஸ் விபத்துக்குள்ளானது அப்படின்னு டிவி பேப்பர்ல கேள்விப்படுறோம். டவுன் பஸ் விபத்துக்குள்ளாச்சு. கோத்தகிரி குன்னூர்ல இருந்து ஒரு பஸ் மலையிலிருந்து கீழே உருண்டு விழுந்துருச்சு. டெம்போல 40 பேர்த்த ஏத்திட்டு போன வண்டி சரிஞ்சு விழுந்துருச்சு. இப்படின்னு நிறைய விபத்துக்களை நம்ம கேள்விப்படுறோம். இதற்கு அந்த வாகன ஓட்டுநருடைய அஜாக்கிரதை காரணம். பிரேக் பிடிக்கல, ரோடு சரியில்லை, எதிரில் வந்தவங்க சரியா ஓட்டலைங்கிற பல காரணங்கள் இருந்தாலும் பொதுவா மக்கள் அதிகமா இருக்கிற வண்டி விபத்துக்குள்ளாகிற காரணம் மக்களின் எண்ணம். அதாவது ஒரு டிரைவர் வாகனத்தை ஓட்டிட்டு போறாரு. அவரு ஓட்டிட்டு போகும்போது சில நேரங்கள்ல அந்த வாகனத்துல உட்கார்ந்துருக்கவனுக்கு ஒரு சேஃபா ஃபீலிங் இருக்கு. அதாவது பாதுகாப்பான ஒரு எண்ணம் இருக்கும். சில பஸ்ல உட்கார்ந்து போகும்போது நம்ம உடம்பு முன்ன போகும், பின்ன வரும், திடீர்னு பிரேக் அடிப்பாரு, ஹார்ன் அடிப்பாரு, வண்டி வளைஞ்சு வளைஞ்சு போகும். அப்போ இனம் புரியாத ஒரு பயம் வரும் நமக்குள்ள. நமக்குன்னு சொல்றது பேசஞ்சர் பயணிகளுக்கு, என்ன இவரு வண்டி ரொம்ப வேகமா ஓட்டுறாரு, ஃபாஸ்டா ஓட்டுறாரு, எங்காவது போய் இடிச்சிருவாரோ, ஒரு விபத்து ஏற்படுத்திடுவாரோன்னு இனம் புரியாத ஒரு எண்ணம் வரும். இப்படி அந்த வாகனத்தில் இருக்கிற பஸ்ஸில் இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரே எண்ணம் எப்ப வருதோ அப்போ அந்த டிரைவர் அவரை மீறி ஒரு விபத்தை ஏற்படுத்திடுறாரு. இதுதான் உண்மை. சோ எண்ணங்கள் தான் இந்த உலகத்தை ஆழ்ந்துட்டு இருக்கு. இந்த உலகம் கெட்டு போறதுக்கு காரணம் எண்ணம் தான். நல்லா இருக்கணும்னா அதுவும் எண்ணத்தால் மட்டும்தான் முடியும். கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டுன்னு சொன்னாங்க. உலகத்தில் உள்ள எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை சாதிக்கணும்னாலும் கத்தியை தீட்ட வேண்டிய அவசியமே இல்லை. உட்கார்ந்து நினைச்சு பார்த்து எண்ணத்தாலேயே மாற்ற முடியும். இத பல ஞானிகள் நிரூபிச்சு காமிச்சிருக்காங்க. இனிமேல் நாம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அதை நிரூபிச்சு காமிப்போம். உதாரணமா மலேசியா நாட்டுல தில் குமார்னு ஒருத்தர் வாழ்ந்து வந்தார். அவரு பெரிய பணக்காரர். அவருக்கு பல வியாபாரங்கள் நடந்துட்டு இருக்கு. அவரு காரை ஓட்டிட்டு போகும்போது அவருக்கு விபத்து நடந்துருமோன்னு ஒரு எண்ணம் வந்திருக்கு. அதனால அவரு மெர்சிடஸ் பென்ஸ் அப்படிங்கிற ஒரு விலை உயர்ந்த காரை வாங்கினார். அவர் சொல்லுவாராமா, நான் ஏன் இந்த மெர்சிடஸ் பென்ஸ் வாங்கினேன்னா இந்த கார்ல போய் எங்காவது இடிச்சா நமக்கு உயிர் போகாது. ஏன்னா இந்த கார் அந்த அளவுக்கு வடிவமைப்பட்டிருக்கு, வெயிட் ஜாஸ்தி, முன்னால இன்ஜினுடைய வெயிட் அதிகமா இருக்கு, லாரியில போய் இடிச்சாலும் லாரி தான் உடையுமே தவிர இந்த கார் உடையாதுன்னு அடிக்கடி சொல்லுவாராமா. இதை மற்றவங்க எல்லாம் கேட்டிருக்கிறாங்க. ஆனா அவர் இறந்தது ஒரு கார் ஆக்சிடென்ட்ல. காரணம், ஒரு நாள் அவருடைய மகன், இவரு வீட்டு வேலைக்கார அம்மா, இன்னொரு மகன், 4 பேரும் கார்ல போயிட்டு இருந்திருக்காங்க. அன்னைக்கு மெர்சிடஸ் பென்ஸ் எடுக்காம வேற ஒரு கார்ல போயிருக்கிறாங்க. அப்பவே இந்த அப்பாவுக்கு மனசுல ஒரு எண்ணம், என் பையன் ஒழுங்கா ஓட்ட மாட்டான், அவனுக்கு ஓட்டவே தெரியாது, அவன் வேகமா எங்கேயும் கொண்டு இடிச்சிருவான், இது மெர்சிடஸ் பென்ஸ் வேற எடுத்துட்டு வரல, வேற கார்ல போயிட்டு இருக்கோம், இந்த கார்ல ஒரு வேளை கொண்டு இடிச்சா கண்டிப்பா எல்லாத்துக்கும் உயிர் போயிடும். இப்படி தொடர்ந்து அவரு நினைச்சுக்கிட்டே வந்துட்டு இருந்தனால அவருடைய எண்ணத்துக்கு வலிமை அதிகமா இருக்கிறதுனால அந்த கார் ஒரு லாரியில இடிச்சு அதுல பயணம் செஞ்ச அவர் இறந்துட்டார். அவர் மகனும் இறந்துட்டார். இந்த வேலைக்கார பெண்ணு மட்டும் பல காயத்தோட தப்பிச்சாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா அவருடைய எண்ணம். இப்படி நமது வாழ்க்கையில் நடக்கிற பல விபத்துகளுக்கு காரணம் நாமாவது இருக்கிறோம். இதே மாதிரிதான் நம்ம ஊர்லயே பாருங்க, நிறைய பஸ்ல டிரைவர் பாத்தீங்கன்னா ரொம்ப வேகமா ஓட்டுவாங்க. அந்த வாகனத்துல பஸ்ல உட்கார்ந்து இருக்கிற எல்லார் மனதிலையும் இப்படி ஓட்டுறானே எங்காவது போய் இடிச்சிருவானோ அப்படின்னு நினைக்க தோணும். சில பேர் வாய் விட்டே சொல்லுவாங்க, இல்ல எதிரில் யாராவது வேகமா போனா நீ எல்லாம் எங்காவது போய் சாகத்தாண்டா போற அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. எதிரில் வரும் வாகனங்களை கஷ்டப்படுத்தி நாம ஓட்டும் பொழுது ரோட்ல போற யாரோ ஒருத்தர் எப்படி போறான் பாரு, கண்டிப்பா இவன் எல்லாம் போய் எங்காவது ஆக்சிடென்ட் அடிப்பான் அப்படின்னு நினைக்கும் பொழுது இப்படி ஒரே நேரத்துல பல மனிதர்களுடைய எண்ணங்கள் விபத்து அப்படின்னு யோசிக்கும் பொழுது அந்த இடத்துல விபத்து ஏற்பட்டுருது. இதனால என்ன சொல்ல வரேன்னா, மினி பஸ், டவுன் பஸ் போன்ற பஸ் மற்றும் டிரைவர்கள் மற்றும் காரை ஓட்டும் டிரைவர்கள் எல்லா வாகன ஓட்டிகளையும் நான் ஒரு விஷயத்தை தெளிவா சொல்ல விரும்புறேன். நீங்க வாகனம் ஓட்டும் பொழுது அதில் அமர்ந்திருக்கும் பயணிகளும் எதிரில் வரும் வாகனங்களும் ரோட்டில் உள்ள மற்ற வாகனங்களும் உள்ளவர்களும் உங்களை பற்றியும் உங்களது அந்த டிரைவிங் அப்படிங்கிற அந்த ஓட்டும் விதத்தை பத்தியும் அவங்க மற்றவங்க மனசுல பாதுகாப்பான எண்ணத்தோட இருக்கிற மாதிரி எப்போ ஓட்டுறீங்களோ அப்போ உங்கள் வாழ்நாள் முழுவதும் பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ள முடியும்.
இப்படி எந்த ஓட்டுநராவது எல்லா மக்களுடைய எண்ணத்திலையும் அந்த விபத்தை ஏற்படுத்துற மாதிரி ஓட்டுறாரோ, தயவு செய்து இனிமேல் பயணிகள், இந்த கட்டுரை படிச்ச பயணிகள் யாராவது இருந்தா அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு அரை மணி நேரம் பேசுங்க, அவருக்கு புரிய வைங்க. நான் எப்படி எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் பொதுமக்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக முயற்சி செய்யறனோ, எல்லாரும் மத்தவங்களுக்கு புரிய வைக்கணும். நாம என்ன பண்றோம், முதல்ல நாமளும் ஃபாலோ பண்றது இல்ல, மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது இல்ல, இது ஒரு வேலையா அப்படின்னு ஒதுங்கிக்கிறோம். அவருக்கு புரிய வைக்க வேண்டியது நமது கடமை, செஞ்சே ஆகணும். சொன்னா கண்டிப்பா உலகத்துல எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க. சொல்ற விதத்துல சொல்லணும். நாமளே முடிவு பண்ணிக்கிறோம், அவனுக்கெல்லாம் சொன்னா புரியாது, அப்ப புரியாது, நான் சொன்னா புரியும் அப்படின்னு போய் நம்ம வைராக்கியமா உட்காந்து புரியுற மாதிரி பேசணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு குருநாதர், அவர் வீட்டுல அவருடைய பொண்ணு இருக்குது. அந்த குருநாதர் அவரை பார்க்க யாரு வந்தாலும், நோய்வாய்ப்பட்டவங்க மனசு பாதிக்க வந்தாங்கன்னா அவர் ஒரே முறை தான் சொல்லுவார், இந்த மாதிரி பண்ணுங்க அந்த மாதிரி பண்ணுங்க சரியா போயிருன்னு. அதை கேட்டுட்டு யாராவது குணமாகலைன்னா திரும்பி வந்து கேட்கும் பொழுது கோவப்படுவார். நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேன், நீங்க ஃபாலோ பண்றதில்ல, நீங்க அதை கேட்டுக்கிறது இல்லை, நான் மறுபடியும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு கோபமா பேசுவாரு, துரத்தி விட்டுருவாரு. திரும்ப திரும்ப ஒருத்தருக்கெல்லாம் சொல்ல மாட்டாரு. ஒரு நாள் நான் அவர் வீட்டுக்கு போயிருந்தப்போ அவர் மகளை பார்த்து சொன்னாரு, ஏமா உனக்கு 1000 முறை சொல்லிட்டனே, நீ சரி பண்ணவே மாட்டேங்கிறியே, இப்பவாவது சரி பண்ணுன்னு அவர் மகளுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அப்ப நான் அந்த குருநாதரை பார்த்து கேட்டேன், உங்க பொண்ணுக்கு மட்டும் 1000 முறை சொல்லி கேட்கலன்னு 1001வது முறை முயற்சி பண்றீங்களே, உங்களை பார்க்க வர்றவங்களை மட்டும் ஏன் கோவப்பட்டு திட்டுறீங்க? ஏன்னா நீங்க அவங்கள வேற யாரோ நினைக்கிறீங்க. உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் தன்னுடைய பொண்ணு பையன் அம்மா அப்பா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும் பொழுது வாழ்க்கையில கோபம் வரவே வராது. எப்படியாவது புரிய வைக்கணும் அப்படிங்கிற அந்த அன்பும் கருணையும் இருந்தால் கண்டிப்பாக நம்மால் புரிய வைக்க முடியும். ஒரு முறை இல்லை, 1000 முறை கண்டிப்பா சொல்லுவோம். அதனால இனிமேல் நாம சமுதாயத்தை திருத்த வேண்டியது நமது கடமை. நான் ஒருத்த மட்டும் பேசினா பத்தாது, எல்லாரும் அங்கங்க பேசணும். எல்லாரும் இந்த விஷயத்த உலக மக்களுக்கு கொடுக்கணும். யாரெல்லாம் 3 நேரம் சாப்பிட்டுட்டு என்னுடைய குழந்தை, என்னுடைய கணவன், என்னுடைய மனைவி, என்னுடைய அம்மா அப்பா நல்லா இருந்தா போதும், நான் என் குழந்தைகளுக்கு சொத்து சேர்த்து வச்சுட்டு வீடு பங்களா வாங்கிட்டு கார் வாங்கிட்டு இனிமேல் எனது சந்ததிக்கு நான் சேர்த்து வச்சுட்டு செத்து போவேன்னு சொல்றீங்களோ, தயவு செய்து சீக்கிரமா நீங்க எல்லாம் செத்து போயிருங்க. உங்களால சமுதாயத்துக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. 24 மணி நேரத்துல 1 மணி நேரமாவது சமுதாயத்துக்காக எதையாவது ஒண்ணு செய்யணும். 24 மணி நேரமும் சுயநலமா நம்ம குடும்பம், நம்ம பொண்ணு, நம்ம பையன், நமக்கு பணம் அப்படின்னு ஓடிட்டு இருந்தா அப்ப சமுதாயத்தை யாருதான் பாக்குறது? அப்புறம் உட்காந்துட்டு நாடு கெட்டு போச்சு, சமுதாயம் கெட்டு போச்சுன்னு டீ கடை பெஞ்சில் உட்காந்து நியாயம் பேசிட்டு இருக்கிறது. பேசுறதுக்கெல்லாம் இங்க ஆளெல்லாம் தேவையில்லை, செயல் செய்யறதுக்கு ஆள் இல்லை. தயவு செய்து இனிமேல் வெறும் வாயம் வச்சு யாரும் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. களத்துல இறங்குங்க, செயல் செய்யுங்க. நமக்கு செயல் வீரர்கள் தான் தேவைப்படுதே தவிர வெட்டி வாய் பேசுற யாருமே தேவையில்லை. எண்ணத்தால் இந்த உலகத்தை மாற்றுவோம். இனிமேல் நமக்கு எந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வேணுமோ திரும்ப திரும்ப நினைச்சு பார்ப்போம், திரும்ப திரும்ப பேசுவோம். நமக்கு முதல்ல புரியணும், நாம நிம்மதியா வாழணும், மற்றவங்களையும் வாழ வைக்கணும். நம்ம ஊர் வண்டியை பாதுகாப்பு வண்டியா மாத்துறது நமது கடமை. மேலும் விவரங்களுக்கு போன் மூலமா தொடர்பு கொள்றதா இருந்தா இந்தியா ஹெட் ஆபீஸ் நம்பர் +91 9944221007. இன்னொரு நம்பர் 9842452508. இமெயில் மூலமா கான்டாக்ட் பண்றதா இருந்தா anatomictreatment@gmail.com ANATOMICTREATMENT@gmail.com இல்லைன்னா healerbhaskar@gmail.com HEALERBASKAR@gmail.com anatomictherapy.org அப்படிங்கிற வெப்சைட்லயோ anatomictherapyfoundation.com அப்படிங்கிற வெப்சைட்லயோ நீங்க எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.